தோணியின் நலப்பறைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 நாளாக வீடியோ வந்திருக்காது. அது எதனாலனா எங்கள் அத்தாச்சி வீட்டுக்காரவங்களுக்கு வருஷம் கழிச்சாங்க. அந்த வேலையாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கருவாடு போடுறதுக்காக நெத்திலி எடுத்தோம். அதை கருவாடை போட்டுட்டு சரி இந்த காரா நெத்திலி கிளைக்க அந்த மாதிரிலாம் இருந்தால் புளிலா தண்ணி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக வச்சோம்னா அதனால் கொஞ்சோண்டு நெத்திலி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அந்த புளிலா தண்ணி வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு மிச்சதெல்லாம் கருவாடு போட்டு காய போட்டாச்சு உப்பு போட்டு. இதை சூப்பராக புளிலா தண்ணி வச்சு நம்ம குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நெத்திலி மீனையும் ஆஞ்சு எடுத்துக்கலாம். நெத்திலி ஆயிடுறது ரொம்ப ஈஸி தான். அந்த சூடை மாதிரி நம்ம வாட்டில் ஆஞ்சு போட்டுடலாம். இந்த மாதிரி சட்டி தான் நல்லா இருக்கும். இந்த புளிலா தண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு வச்சு கொடுத்தா நல்லா பால் வரும்னு சொல்லுவாங்க. நாங்களாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது நல்லா இருக்கும். இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கெலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா அவங்களுக்கு வாய்க்கு விலங்குலின்னு சொல்லுவாங்கள்ல, எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரியாக கொமட்டுது அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. காய்ச்சக்காரங்களுக்கெலாம் செஸ்கிலினாய் தேங்காய் மட்டும் திருவி வச்சிடுறியா? எவ்வளோ பெரிய வேலையா? ஏன் அந்த வேலையை நீ பார்த்தா வேண்டாம் மண்டையா? அந்த பக்கம் தான் அது அந்த பக்கம் வீடியோ அப்படியே அவனைத்தான் ரொம்ப நாளாகவே சும்மாவே இருக்கான். மக்களை சும்மாவே தான் இருக்கான். எப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஒரே இடத்துல உட்காந்து சும்மா இருக்கிறது எவ்வளோ தெரியுமா? உங்களால சும்மா இருக்க முடியுமா? போட்டிக்கலாம். ஆடு ஆமா, ஆடு வாய் வச்ச நீங்க நல்லா உழசணும். தீயவே காணும். நல்லா உடசணும் தண்ணி இல்லை, தீய காணும் இல்லை. சம்பந்தமே இல்லாம பேசுறான். என்ன டிஸ்கிளைம் பண்ணலாம்? இல்லை, அடுப்பில் தீயை போட்டு தண்ணி வச்சா சோறு பொங்குறதுக்கு உடைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒலை. இது ஒலசம். நல்லா நெத்திலிய ஒரு 3 நாள் தண்ணியில் நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. ஏன் ஒரு தண்ணியில் அலசுனாதான்? ஒரு தண்ணி அலசி உனக்கு தர, நீ சாப்பிடு. ஏன்னா நீ காட்டுப்பாய் தானே, நீ திரும்ப கழுவாம எல்லாம் சொல்லாம விட்டுட்ட. கண்ணு வச்சு தானே திங்கவே முடியல. சோழியதான் முடிச்சாச்சு டீல. அப்புறம் என்ன, அது சோழியை முடிஞ்சு போச்சு. இனிமேல் சொன்னான்னு சொல்லலன்னு. மீனை சூப்பராக ஆஞ்சு கழுவியாச்சு. புளிலா தண்ணி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளிலா தண்ணிக்கு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு தேங்காய் வெட்டி வச்சுருக்கு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் வத்தல், ஒரு வெள்ளைப்பூடு, இவ்வளவு தேவை. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அம்மியில் அரைச்சி வச்சா டேஸ்ட் ரொம்ப இருக்கும். வீட்டில் அம்மி இல்லை. அம்மி அந்த பழைய வீட்டில் வந்துமே கிடக்கு. பழைய வீட்டில் இருந்தாலும் அம்மி அரைக்கிறது இல்லை, குழவே இல்லை. அதனால் மிக்சிலேயே போட போகிறோம். ஆனால் அம்மியில் அரைச்சா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையாகவே இந்த புளிலா தண்ணி மாதிரி ஐட்டம் அந்த வறுவலுக்குலாம் அம்மியில் அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும். அது ஏன்னே தெரியல. குறப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும்னா கொஞ்சமாக வத்தல் போட்டுக்கிறீங்க. நல்ல காரம் சாப்பிடணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட 2 வத்தல் போட்டுக்கிறீங்க. ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்பா இந்த பனிக்காலம் கேக் வேணுமா? ரசம் வேணுமா? 3 வெள்ளைப்பூடு அதை அப்படியே உடச்சி போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த புளிலா தண்ணி கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலரில் தெரிஞ்சாலும் அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட
என் சாப்பாடு ரெடி ஆகிட்டு அதான் தட்டு கீழே விழுந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொல்லுங்க ஓகே, நம்ம ஒரு பொருளை இப்போ நான் சாப்பிட்றோம்னா நம்ம அது பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணுக்கு திருப்தியாக இருந்தால் தான் அதை எடுத்து சாப்பிடவே நம்மளுக்கு தோணும். இது உண்மையாக இல்லை இது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இது வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறோம். ஆமாம், ஏன்னா மிக்ஸி வந்து ரொம்ப தூரம் இருக்குது. என்ன சரியா, கூட்டுறதுக்கு 2 தக்காளி, நம்ம அரைச்ச அந்த மசாலா, வெள்ளாத்தனிக்கிற மசாலா. வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லது உடம்புக்கு ரொம்ப. டெய்லியும் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவோம். ஆமாம், புளியோதரை நம்ம எல்லா மீன்லையும் வைக்கலாம், ஆனால் ஒரு சில மீனில் வச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து கிளைக்கான் காரா சோளா குத்தா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி மீன் வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான உப்பு. மீன்களே எந்தெந்த மீனை எப்படி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த மீனை சும்மா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, வெள்ளைப்பூடு, வெங்காயத்தை நச்சு போட்டு அவிச்சு கஞ்சி குடிச்சா கூட மரண டேஸ்ட்டாக இருக்கும். ஏய், அடுப்பில் தூக்கி வச்சாச்சு, அப்படியே கடக்கட்டும். அடிச்சுருவோமா? நம்மளும் அரிசி கூட நம்மள மாதிரியே இருக்கே, அரை வைக்கடா. இந்த அரிசியை வெந்ததுக்கு அப்புறம் வடிச்சுன்னு களியாயிரு, அதுக்கு முன்னாடியே வடிச்சா கொஞ்சம் அப்புறமா பாருங்க மக்களே. என்ன மக்களே சொல்ல எனக்கு ஒரு மாதிரி கையால் ஆடுது. என் கல்லத்துக்கு வச்சு இது கிண்டி ஆக்கி வச்சிருக்கானா. இந்த அடுப்பில் நார்மலாக இருந்தால் சூப்பராக அடிச்சிடலாம். கரெக்டாக இமயமலை சைஸ்க்கு ஒரு கல்லை வேறு குத்தி வச்சுருக்கேன், இதுக்கு குத்தி வச்சுருக்காங்க. அம்மா காலில் ஊட்டிட்டா, அம்மா ஆத்தாடி இவ்வளோ உயரமாக இருந்தால் சோறு அடிக்குது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒருத்தர் அத்தையும் பண்ணிட்டு அத்தே வா இது இழுத்து விடு லைட்டா எத்தே, அதுக்காக எவ்வளோ இழுக்காத்தே. இந்த சட்டி இந்த அடுப்பிலிருந்து இந்த அடுப்புக்கு மாற்றப்படும் குழம்பு சட்டி. புளியா தண்ணி வாசனை கம்மகம்னு வர ஆரம்பிச்சிட்டு கொதிச்சுட்டு கொதிச்சா தான் அந்த வாடகை கொதிச்சுட்டு. ஆத்தாடி நல்லா கொதிச்சுட்டானா ஸ்மெல் சூப்பராக இருக்குதா இல்லையா? ஸ்மெல்லு உண்மையாகவே பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் வந்து காமிச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நார்மலாக வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு வைங்களேன், வேலை முடிஞ்சிட்டு. புளியா தண்ணி ரெடி, அடுத்து தாளிக்க போகிறோம். பார்த்து ரெண்டும் சோறும் இருக்கு. தாளிக்கிறதுக்கு என்ன வச்சாச்சு, கடுகு போட்டு நல்லா வெடிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ரெடியாக வேக வச்சுக்கணும். தாளிச்சாச்சு. சுமித்ரா அவர்கள் எங்க இருக்காருன்றது தெரியல. அத்தாச்சி கால கையில விழுந்து சோறு தந்துங்க, எனக்கு கையால ஆடுன்னு சொன்னேன். என்ன வச்சுக்காம ஒவ்வொரு நாளையும் கடக்குறது தெரியும். ஆடுது வேக எடுக்கு ஆட்சிக்கிறதுக்கு பண்ண மாதிரி போட வேண்டாம்.
கொட்டிரமா மனமே மரணமா இருக்கு. ஊத்துங்க, ரசம் மாதிரி சல்ல சல்ல ஊத்துங்க. எச்சி ஊறிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சட்டியோட தூக்கி ஊத்திடுவா. ஊத்துனா கூட இது நல்லதுதான். அது இங்கே ஒரு இருக்கலாம். அத்தே தெரியாம நிப்பாட்டாத்தே. இங்க பாருங்க, இந்த புளிலா துணி உங்களுக்காண்டி வைத்ததுன்னு நினைச்சீங்களா? எங்க 2 பேருக்காண்டி வைத்தது. எங்களுக்காகவே நாங்க வச்சது. எவ்வளவு பெருந்தன்மை பத்தியா? அவங்க கண்டத்துல எங்களுக்கு இருக்காரு. அப்படியே கருவாட்டு தான் அதை தட்டெடுத்தாங்க. இன்னும் பேர் தெரியுது. அதுக்கு ஒரு சீனை பார்த்து அதாவது இன்னைக்கு நாங்க நெத்திலி கருவாட்டு கண்டி நெத்திலி எடுத்தோம். நெத்திலி எடுக்கிற கருவாட்டுக்கு எடுக்கிற நேரம் ஃபுல்லாவே நட்டப்படுறது காரணமே இதுதான். கருவாட்டுக்கு எடுக்கிற நேரம்ல 1 கிலோ 2 கிலோ தூக்கிடுது. என்னடா கருவாட்டு குறையுதுன்னு நான் பார்த்தேன். கை வச்சியா வந்து துடிக்குது. தூக்கி சைடுல 4 வருஷத்துக்கு பிசினஸ் பண்ணிடுவோம். போதும். ஆனா உண்மையிலே செம்ம டேஸ்ட். நெத்திலி மீனை என்ன செஞ்சா எப்படி இருக்குமோ அது வந்து சுமித்ரா இருக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் இவங்க இந்த செய்ய செஞ்சிருக்காங்க. எந்த மீனை எப்படி வச்சா நல்லா இருக்கும், இந்த செய்ய எப்பவுமே மன்னிக்க கூடாது. எந்த மீனை பொரிச்சா எப்படி இருக்கும், எந்த மீனை குழம்பு வச்சா எப்படி இருக்கும். மறக்க கூடாது சொல்லணுமா, மன்னிக்க கூடாது சொல்லக்கூடாது. செய்யணும் சொல்லுது. டைலாக் சொன்னல, ஒரு அப்பளம் கொடுங்களேன். இந்த குழந்தை அப்புறம் சரியான பசியா வரும்போது எப்பவுமே ஸ்வீட் டேஸ்டியா ஒன்று செஞ்சிருந்தாங்க. உங்களோட பசி எவ்வளவு வேகமா அடக்கும். நெத்திலி எடுத்து ஒரு அப்பளம் வேன் சாப்பிடலையா? நானா சாப்பிட்டேன்னா வீடியோ எடுத்துட்டே இருக்கேன். பக்கத்துல ஒரு தொட்டுக்கலன்னா கண்டிப்பா சாப்பிட்டுக்கிட்டு என்ன படம் பார்க்கறது? இங்க பாருங்க, உங்கள் மீன் பார்க்குற படத்தை பாருங்க. கரெக்ட் மாமா நிமலையா நம்ம என்ன சாப்பிட்டாலும் சைடுல ஏதாவது தொட்டு வேணும். அதனால சரி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த ஜெஸ்ட்ல அட்டாச்சிங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால எப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஜஸ்கிலின் சுமித்ரா சேர்ந்து ஒரு அந்தனி சுமி லான்னு ஆண்டோ சுமி லான்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த குழந்தையும் சேர்ந்து ஒரு சம்பவம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சேனல்ல ஒரு புரட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க.